கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமது பிறந்தார் பரமபிதா. சோசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிரான். சோசை கண்ணின் மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளி கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 66 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானவன் இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தயங்கனையிலும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுகிற கலப்பை செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உழுகிற கலப்பை செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்றே உலக பிதா சொன்ன போதே. உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதை ஆண்டவர் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவர் தொண்டு என்றார். 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றன் கரையில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் நண்பர் தூங்குகள் ஏற்றாரே. ஞான ஸ்நானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபட சொன்னாரே. இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். செனகிரி என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே. சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில்
அழைத்தாரே. சிலுவையில் அறைந்த இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரே. உயிரோடு எழுந்து சீசர்களிடம் வந்து சமாதானம் என்றாரே. உங்களுக்கு சமாதானம் என்றாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.